தம்பி இன்னும் வேகமா பண்றா. எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. தலைவலி குறைஞ்சிருச்சா? டேய் தலைவலி குறையலடா, போயிடுச்சு. நான் ஒன்று சொல்லவா? உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குடா. என்னன்னா நீங்க? ஓஹோ, அண்ணனும் தம்பியும் பாசத்தை பொழியறீங்களா? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. டீ ஆறதுக்குள்ள 2 பேர் குடிச்சிருங்க. ஏய் நீயும் சாப்பிடுறா. அண்ணி டீ ரொம்ப நல்லா இருக்கு. கபில், எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட. அட கண்டிப்பா நானே பண்ணி விடுறேன். நான் தான் முன்னாடியே சொன்னல, இவன் ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணுவான். அப்படியா? அவன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. மசாஜ் பண்றான்னு பாக்குறேன். அப்படின்னா நீங்க 2 பேரும் மசாஜ் வேலையை பார்த்துட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். அப்புறம் சாப்பாடை டைமுக்கு கொடுத்து விடு. அப்புறம் நீ அன்னைக்கு மாதிரி லேட் பண்ணாத, சரியா? சரிங்க. எதுலயும் மாட்டிக்காத. இல்ல இல்ல, லஞ்சை டைமுக்கு எடுத்துட்டு வந்துரு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சரி போயிட்டு வரேன். போயிட்டு வா. பாய். அண்ணி கொஞ்சம் கண்ணை முடிக்கங்க. இன்னும் 2 நிமிஷத்துல உங்க தலைவலி குறைஞ்சிரும். கபில், கபில். அண்ணி இதோ வந்துட்டேன். ஐயோ, என்னாச்சு நீ? இந்த சேர் எடுத்துட்டு வந்தேனா, அப்ப திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? சொல்லியிருந்தா நான் பண்ணிருப்பேன்ல. உட்காருங்க உட்காருங்க, மெதுவா உட்காருங்க. அம்மா, எங்க வலிக்குது? இடுப்பு ரொம்ப வலிக்குது கபில். இருங்க இருங்க நான் பாக்குறேன். இங்கயா? ஒண்ணு இல்ல, சரியாயிடும். இந்த இடத்துல வலி இருக்கா? ஆமா. இங்கயா? என்ன நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் செஞ்சிருப்பேன்ல. என் கையில தான் மந்திரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே. இன்னும் 2 நிமிஷத்துல இந்த வலி எல்லாமே பறந்துடும், சரியா? நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த டைம்ல யார் வந்திருப்பாங்க? ஸ்விம்மிங் பண்றதுக்காக என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தேன். சரி, நீ போய் அவனை கூட்டிட்டு வா. சரிங்க அண்ணி. எனக்கும் ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இங்க வந்தேன். ராகுல், இவங்க என்னோட அண்ணி. அண்ணி, என் ஃப்ரெண்டுன்னு சொன்னனே, அவன் இவன் தான். வணக்கங்க. வணக்கம். இப்போ வலி போயிடுச்சா அண்ணி? என்ன கொஞ்சம் மேல பெட்ரூம் வரைக்கும் விட்டுறியா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இல்ல, நீங்க விடுங்க, நானே போய்க்கிறேன். நீ இங்கே இரு. கபில், நீ அந்த சேர் எடுத்துட்டு வந்துரு. நான் எடுத்துட்டு வரேன். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? ஆமாண்டா. கபில், ஒன்று சொல்லவா? சொல்லு. தப்பா எடுத்துக்க மாட்டேன். நான் ஏன்டா தப்பா எடுத்துக்க போறேன்? கண்டிப்பா கண்டிப்பாடா. மச்சான், உங்க அண்ணி ரொம்ப செக்ஸியா இருக்காங்கடா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? தப்பா எடுத்துக்காதடா. எங்க அண்ணியை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற நீ?
இதுவே நானா இருந்தா எப்போவோ கரெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு அண்ணி இருந்தா அந்த சுகமே வேற மாதிரி இருக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி தப்புடா. பாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. மச்சான், சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஆனா அவங்க அண்ணி சும்மா சொல்லக்கூடாதுடா. நீ இல்லைன்னா என்ன வேற யாராவது வர போறாங்க. தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். அப்புறம் வருத்தப்படுவேன். டேய், யோசிக்காம நல்ல முடிவாயிடுறா, சரியா? தெரியும்டா, போடா. அப்புறம் ஃபீல் பண்ணுவ. டேய், கபில், கபில், அண்ணி என்னாச்சு? நீ யார பத்தி இவ்ளோ டீப்பா யோசிக்கிற? இல்ல அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ம்? சரி சரி, நீ என்னோட காலை கொஞ்சம் பிடிச்சு விடுறியா? சரிங்க அண்ணி. அண்ணி, ம், நான் ஒன்று சொல்லவா? என்ன சொல்லு? அது வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ம், ஹாட்டாவும் இருக்கீங்க. அ, அ, அண்ணி, எனக்கு அ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. ம். காலை விடு. ஐ லைக் யூ. அண்ணி, ஐ லவ் யூ. அண்ணன் நாள் முழுக்க வெளியில தான் இருக்காரு. என்ன நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தனியா இருக்க வேண்டியது இல்ல. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கபில், கிராஸ் யுவர் லிமிட், ஓகே? அண்ணி, நேத்து நடந்துக்கிட்டதுக்கு சாரி. அண்ணன்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். சரி, நான் உன்னோட அண்ணன் கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன். தேங்க்யூ அண்ணி. கபில், ஒரு நிமிஷம் வெயிட் பண்றியா? இங்க வா. சொல்லுங்க. நேத்து நீ என்கிட்ட என்ன சொன்ன? உனக்கு என்ன பார்க்கும்போது ஹாட் அண்ட் செக்ஸியா தோணுதா? சாரி அண்ணி, அது நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. இப்ப நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? உன் கண்ணுக்கு நான் பாக்குறதுக்கு ஹாட் அண்ட் செக்ஸியா தெரியறேனா? சொல்லு. ஆமா அண்ணி. அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டுமே. நிஜமா அண்ணி? ம். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன? இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. டன் அண்ணி. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். குட் பாய். அது சரி, உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா என்ன? அதெல்லாம் இல்ல அண்ணி. அப்படின்னா உனக்கு ரொமான்ஸ் பண்ண கண்டிப்பா தெரியாதுல்ல? அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க சொல்லி கொடுங்க. சொல்லி தர மாட்டீங்களா? அப்ப சரி, என்னை தூக்கிட்டு மேல கூட்டிட்டு போ.
கபில் கபில் அண்ணன் தூங்கிட்டாரா? தூங்கிட்டாரு. அதனால்தான் நான் உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்துட்டேன். நீ பக்கத்துல இருந்தானே எப்படி என்னால தூங்க முடியும்? அப்படியா? சரி, எப்படி தூங்குறதுன்னு நான் சொல்லித்தரேன். ரேகா, எங்க போனா இவ? உன்ன ரேகா, கபில், என்னடா இது? உனக்கு வெக்கமா இல்ல? உன் பையனா நினைக்க வேண்டிய கொழுந்தனார போய் சாரிண்ணா. நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், அதுக்கு காட்டுற நன்றியாடா இதெல்லாம்? ஏய், என்னடி பாத்துட்டு இருக்கப்பா? வான்னு சொல்றல. அண்ணா அண்ணா சொன்ன கேளுங்க. நல்ல மாதிரி நடிச்சு. அண்ணா வேணாண்ணா, இதுல அண்ணியோட தப்பு எதுவும் இல்லைண்ணா. எல்லாத்துக்கும் நான் தானே என்னடா நீ அவளை காப்பாத்த வரியா? ஏய், என்னடி என்ன? ப்ளீஸ்ண்ணா, நான் சொல்றது கேளுங்கண்ணா. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. ஏன் இப்படி பண்ண? அண்ணா வேணாம் அண்ணா, வேணாண்ணா அண்ணா, விட்டுருங்கண்ணா. அண்ணா சாரிண்ணா. இந்த மன்னிச்சிருங்கண்ணா. என்ன தப்புக்கு எந்த மன்னிப்புமே கிடையாதுடா. எந்த அண்ணா, மன்னிப்புமே சொல்றது கிடையாது. கேளுங்கண்ணா. ஏய், போடி அந்த பக்கம். அவனை விடுங்க. ஐயோ, ஆனந்த். கபில் 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 எந்திரி. கபில் கபில். ஆனந்த் ஆனந்த், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ அவனை கொன்னுட்ட. அவன் செத்து போயிட்டான். கையேறி. உன்னாலதான் நான் பைத்தியமான. என் தம்பி, என் குடும்பம் உன்னாலதாண்டி பைத்தியம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஆனந்த், ஆனந்த், வேணாம். வேணாம் ஆனந்த். ஐயோ, என்னை விடுங்க. ஆனந்த், அடிக்காதீங்க. ஐயோ, ஆனந்த், சொன்னா கேளுங்க. ஆனந்த், வேண்டாம், ப்ளீஸ். நீ செஞ்ச வேலைக்கு உன்னை மன்னிக்கணுமா? நீ ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்க. இல்ல ஆனந்த், ஒரு ஒரு குடும்பத்தையே நீ அழிச்சிட்ட. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மன்னிச்சிருங்க. இந்த உலகத்திலேயே வாழணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ கண்டிப்பா செத்தே ஆகணும். இதான் சார் என்னோட கதை. You are under arrest.